நேர்களே அங்க நேரடியாக ராஜ்பவன்ல இருந்து நம்முடைய செய்தியாளர் சங்கரன் நம்மோடு கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். சங்கரன், இது எத்தனை முறைக்கு பிறகு இல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் இந்த டீ பார்ட்டியில கலந்துக்கிறாருன்னு சொல்லலாம்? வணக்கம் அசோகா. கடந்த முறை நடைபெற்ற அந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஒரு பங்கேற்காத ஒரு சூழலில் அதற்கு முந்தைய ஆண்டில் குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவையொட்டி தமிழக ஆளுநர் அவருடைய மாளிகையில் சுதந்திர தின விழாவையும் தேநீர் விருந்து அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த விழாவிற்காக ஆளுநரோடு சேர்ந்து முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் திரு அப்பாவு மற்றும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மேடைக்கு விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தந்தனர். அதற்கு முன்னதாகவே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோரும், பாஜக தரப்பில் மாநில தலைவர் அண்ணாமலை, எச் ராஜா, மாநில துணைத் தலைவர் பி துரைசாமி உள்ளிட்டோர், அதே போன்று வாசனும் பங்கேற்றிருக்கிறார். பாமக தரப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி கே மணி உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆளுநர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அவரும் அவருடைய மனைவியும் நேரடியாக அனைவருக்கும் சென்று சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேடைக்கு வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் பார்த்து ஆளுநர் வணக்கம் தெரிவித்தார். பதிலுக்கு அனைவரும் வணக்கம் தெரிவித்தனர். முதல் வரிசையில் ஆளுநர் மற்றும் முதல்வர், சபாநாயகர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. சுதந்திர தின விழாவையொட்டி நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் பரிசு வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒட்டுமொத்தமாக இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் திமுகவுடைய அனைத்து கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றன. எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட வேறு எந்த கூட்டணி கட்சிகளும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். திமுக மட்டும் பங்கேற்றிருக்கிறது. திமுக கூட இதில் பங்கேற்குமா இல்லையா என்பது நேற்று மாலை வரை தெரியாத ஒரு சூழலில் இன்று காலைதான் தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசு ரீதியில் இந்த விழாவில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்பதாக திரு தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். அதன்படி முதலமைச்சரும் பல்வேறு மூத்த அமைச்சர்களும் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவில் திமுக ஒரு அரசியல் ரீதியாக பங்கேற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 சிறப்பு 100 ரூபாய் நாணயம் வெளியிடக்கூடிய ஒரு பெரிய விழாவானது நடைபெற இருக்கிறது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைய இந்த ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் முதல்வரும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநருடைய அழைப்புக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இந்த அரசு ரீதியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். தற்போது அதன்படி அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள்.